நேயர்களுக்கு வணக்கம். இன்றும் மற்றொரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறோம். இன்று ஜூன் மாதம் 23ஆம் திகதி வியாழக்கிழமை. இன்றும் என்னுடன் ஸ்டீஃபன் இணைந்துள்ளார். வணக்கம் ஸ்டீஃபன். வணக்கம் அமுதன். வணக்கம் நேயர்களே. இன்றும் நாங்கள் வழமையாக முதலாவது எடுக்கும் வீரகேசரி பத்திரிகையை எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியாக யாழில் சட்டத்துக்கு முரணான வகையில் ஆட்சி செய்வதற்கு ராணுவ முயற்சி, சபையில் சம்பந்தன் எம்பி குற்றச்சாட்டு, எவரும் ஏன் கைதாகவில்லை எனவும் கேள்வி என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அளவட்டியில் நடத்தப்பட்ட தாக்குதலானது ஜனநாயகம், மனித உரிமை, சுதந்திரம் மற்றும் நீதி என்பவற்றுக்கு முரணானதாகும். ராணுவம் சட்டத்திற்கு முரணாக யாழில் ஆட்சி செய்வதற்கு முயற்சிக்கின்றது என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் எம்பியுமான இரா சம்பந்தன் சபையில் குற்றஞ்சாட்டினார். சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை இனங்காண முடியும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஊடகம் ஒன்றுக்கு கூறியுள்ளார். அப்படியாயின் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை, அடையாளமும் காணப்படவில்லை என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். அளவெட்டியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கூட்டத்தின் மீதான தாக்குதல் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை விசேட கூற்றொன்றை விடுத்து உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். இங்கு சம்பந்தன் தொடர்ந்து உரையாற்றுகையில், அளவெட்டியில் கடந்த 16ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களுடன் கூட்டம் ஒன்று நடத்தியது. அந்த கூட்டத்தில் கூட்டமைப்பு எம்பிக்களான 6 பங்கேற்றிருந்தனர் என தெரிவித்துள்ளார். இரவு 7:30 மணிக்கு ராணுவத்தினர் மண்டபத்திற்குள் நுழைந்தனர். கூட்டத்தை நிறுத்துமாறு கட்டளையிட்டனர். இதனிடையே அங்கிருந்த மேஜர் தரத்திலான ராணுவ அதிகாரியுடன் சுமந்திரன் எம்பி கலந்துரையாடினார். அப்போது அவ்வதிகாரி கூட்டமைப்பு கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி பெறவில்லை என தெரிவித்தார். உள்ளக கட்சி கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதியை பெற வேண்டியது இல்லை, அதுதான் பிரச்சனை என்றால் அது போலீசாருக்கும் எங்களுக்கும் இடையிலான பிரச்சனையாகும். அங்கு வந்திருந்தவர்கள் தன்னியக்க துப்பாக்கி வைத்திருந்தனர். அதில் 30 பேருக்கும் 40 பேருக்கும் இடைப்பட்டவர்களே இருந்தனர். சிலர் ராணுவ உடை அணிந்திருந்தனர். ராணுவ சப்பாத்தும் அணிந்திருந்தனர். ஒளிவாங்கியை பறித்து அவ்விடத்திலிருந்த சரவணபவன் எம்பியை தாக்குவதற்கு முயற்சித்தனர். எம்பிக்களின் பாதுகாப்பு பிரிவினரையும் தாக்குவதற்கு முயற்சித்தனர். அவர்கள் போலீசார் என்றே தங்களை கூறிக்கொண்டனர். பிரேமச்சந்திரன் எம்பியை அச்சுறுத்தி தூற்றினர். அக்கூட்டத்தில் இருந்தவர்கள் விரட்டியடிக்கப்பட்டனர், பலரும் தாக்கப்பட்டனர் எனவும் இரா சம்பந்தன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் சேனாதிராஜா எம்பி மேஜர் ஜெனரல் அத்துருசிங்கவுக்கு தொலைபேசியில் மூலமாக விளக்கினார். அதன் பின்னரும் அங்கு வருகை தந்த மேஜர் வல்கம மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். போலீசில் முறைப்பாடு செய்ய வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். எனினும் முறைப்பாடு செய்தோம் எனவும் இரா சம்பந்தன் கூறியுள்ளார். எனினும் இனந்தெரியாத குழுவினரே கூட்டமைப்பின் கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். எனினும் ராணுவத்தினரை தாக்குதல் மேற்கொண்டதாக தெளிவாக கூறுகின்றோம். ஆயுதம் ஏந்தி இருந்தனர், சீருடை அணிந்திருந்தனர், சிங்களத்தில் பேசினர். அப்படியாயின் அவர்கள் ராணுவத்தினர் தான். இதேவேளை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஊடகம் ஒன்றுக்கு கடந்த 20ஆம் தேதி கூட்டத்தை ராணுவத்தினரை நிறுத்தியதாக கூறியிருந்தார். அப்படியேனின் அவர்கள் ஏன் கைது செய்யப்படவில்லை, ஏன் அடையாளம் காணப்படவில்லை? இவை யாவும் ஜனநாயகம், மனித உரிமை, சுதந்திரம், நீதி என்பவற்றுக்கு முரணானதாகும். சட்டத்திற்கு முரணாக ராணுவத்தினர் யாழில் ஆட்சி செய்வதற்கு முயற்சிக்கின்றனர். கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்பது உயர் அதிகாரிகளுக்கு தெரியும். அப்படியாயின் சட்ட நடவடிக்கையை எடுக்க வேண்டும் எனவும் இரா சம்பந்தன் சபையில் கோரிக்கை விடுத்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக கூட்டமைப்பின் மீதான தாக்குதலை கண்டித்து கொழும்பில் ஆர்ப்பாட்டம், இடதுசாரி முன்னணி ஏற்பாடு, ஜனநாயக மக்கள் முன்னணியும் ஆதரவு என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அளவெட்டி பகுதியில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரின் பிரசார கூட்டம் ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து நாளை கொழும்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட உள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தினை புதிய இடதுசாரி முன்னணி ஏற்பாடு செய்துள்ளது. இந்த முன்னணியின் தலைவர் விக்ரம்பாகு கருணாரத்ன தலைமையில் கொழும்பு கோட்டை புகையிரத நிலையத்துக்கு முன்பாக நண்பகல் 12 மணிக்கு இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஜனநாயக மக்கள் முன்னணியும் கலந்து கொள்ளும் என்று அந்த கட்சியின் செயலாளரும் மேல்மாகாண உறுப்பினருமான நல்லையா குமரகுருபரன் தெரிவித்துள்ளார். மனோ கணேசன் தலைமையில் தமது கட்சியும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கு பெற்றும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கடந்த 16ஆம் தேதி அளவட்டியில் கூட்டமைப்பு எம்பிக்கள் கலந்து கொண்ட பிரசார கூட்டத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் சிலர் காயமடைந்திருந்தனர். இந்த சம்பவம் தொடர்பில் ராணுவத்தினர் மீது தமிழ் தேசிய கூட்டமைப்பு குற்றஞ்சாட்டி இருந்தமை குறிப்பிடத்தக்கது எனவும் வீரகேசரி அந்த செய்தியில் தெரிவித்துள்ளது. போலீசாருக்குரிய அதிகாரங்களை ராணுவம் கையில் எடுப்பது ஏன், சபையில் ரணில் கேள்வி என்ற தலைப்பிலும் வீரகேசரியில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அளவெட்டியில் இடம்பெற்ற சம்பவத்தினை போன்று மினுவாங்குடையிலும் இடம்பெற்றதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க போலீசாருக்கே உரிய அதிகாரங்களை ராணுவத்தினர் ஏன் கையில் எடுக்க வேண்டும் என்றும் நேற்று சபையில் கேள்வி எழுப்பினார். பாராளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை தமிழ் தேசிய கூட்டமைப்பினால் கொண்டுவரப்பட்ட தனிநபர் கூற்றினை அடுத்து சிறப்புரிமை பிரச்சனை ஒன்றை எழுப்பிய எதிர்க்கட்சி தலைவர் ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் அங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில், அளவட்டியில் இடம்பெற்ற ராணுவ தாக்குதல் சம்பவமானது இதுவே முதற் தடவை அல்ல. இதுபோன்ற சம்பவங்கள் இதற்கு முன்னரும் இடம்பெற்றுள்ளது. இத்தகைய ராணுவ அடக்குமுறை வடக்கில் மட்டுமல்லாது தென்பகுதியிலும் இடம்பெற்று வருகிறது. மினுவாங்குடையில் இடம்பெற்ற ரோஷான் சானுக்கவின் மரணச் சடங்கின் போது அதில் கலந்து கொள்வதற்காக சென்ற எமது கட்சியின் டாக்டர் ஜெயவர்தன எம்பிக்கு ராணுவத்தினரால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது என கூறிய போது சபையில் குழப்பம் ஏற்பட்டது. எனினும் உரையை தொடர்ந்த
எம்பிக்கு இராணுவத்தினரால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது என கூறிய போது சபையில் குழப்பம் ஏற்பட்டது. எனினும் உரையை தொடர்ந்த எதிர்க்கட்சி தலைவர், நான் தற்போது பேசிக் கொண்டிருக்கும் விடயமானது பாராளுமன்ற உறுப்பினர்களின் சிறப்புரிமை தொடர்பான பிரச்சனையாகும் என தெரிவித்துள்ளார். ரோசான் சானுக்கவின் பூதவுடல் மின்வாங்குடை தேவாலயத்தில் வைக்கப்பட்டிருந்த போது அங்கு எமது கட்சி உறுப்பினர்கள் செல்வதற்கு இராணுவத்தினர் அனுமதிக்கவில்லை. அதாவது குறித்த தேவாலயம் இராணுவத்தினரால் சூழப்பட்டிருந்தது. அங்கு பிரபாகரனின் மனைவி பிள்ளைகள் இருக்கவில்லை. அப்படி என்றால் அந்த ஆலயம் ஏன் இராணுவ கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் எனவும் ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். போலீசாருக்கு இருக்கிற அதிகாரங்களை இராணுவத்தினர் கையில் எடுப்பது எவ்வாறு முடியும் என கேள்வி எழுப்பிய போது எதிர்க்கட்சி தலைவரின் ஒளிவாங்கி செயலிழக்க செய்யப்பட்டது. அதன் பின்னர் எதிர்க்கட்சி தலைவரின் சிறப்புரிமை விடயம் மிக தெளிவானது என்றும் அது குறித்து நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக பேச்சுவார்த்தையில் முத்தரப்பும் அவசியம். அமைச்சர் அக்கீம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. இனப்பிரச்சினை தீர்வு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையில் நடைபெறும் பேச்சுவார்த்தையில் முஸ்லிம்களின் தரப்பும் உள்வாங்கப்பட்டு அதனை முத்தரப்பு பேச்சுவார்த்தையாக தொடர வேண்டியது அவசியமாகும். இதனை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிடம் வலியுறுத்தியுள்ளேன் என்று நீதியமைச்சரும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவருமான ரவ் பக்கீம் இலங்கையில் உள்ள ஜப்பானிய தூதுவர் குனியோ தகாசியிடம் தெரிவித்துள்ளார். அரசியல் தீர்வு விஷயத்தில் இங்கு வாழும் முஸ்லிம்களின் பரிமாணமும் இன்றியமையாதது என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இனப்பிரச்சினை தீர்வை அடிப்படையாக கொண்டு அரசாங்கத்திற்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் மற்றைய சிறுபான்மை இனமான முஸ்லிம்கள் தொடர்பில் அவ்வாறான முயற்சிகள் ஏதும் நடைபெறும் சாத்திய கூறுகள் உள்ளனவா என ஜப்பானிய தூதுவர் வினவிய போது பதிலளித்த ரவுப் ஹக்கீம் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுக்கும் இடையே நல்லுறவு நிலவுவதாகவும் இரு கட்சி முக்கியஸ்தர்களும் அவ்வப்போது சந்தித்து நல்லெண்ணத்துடன் கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்வதாகவும் அமைச்சர் அக்கீம் மேலும் கூறினார். ஜப்பானிய தூதுவர் அமைச்சர் அக்கீமை நேற்று புதன்கிழமை காலையில் அவரது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இம்மாதம் 27ஆம் தேதியில் இருந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதி வரை இலங்கையில் நடைபெறவுள்ள ஆசிய ஆப்பிரிக்க சட்ட ஆலோசனை அமைப்பின் 50வது மாநாடு பற்றி இதன்போது முக்கியமாக ஆராயப்பட்டது என அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. நீதி அமைச்சும் வெளிவிவகார அமைச்சும் அதனை கூட்டாக ஏற்பாடு செய்துள்ளன. 47 நாடுகள் பங்கு பெற்றும் இம்மாநாட்டில் ஹேக் நகரில் உள்ள சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவரான ஜப்பானைச் சேர்ந்த நீதியரசர் ஒவாட்டாவும் கலந்து கொள்வதை இட்டு இலங்கை அரசாங்கம் பெருமிதம் அடைவதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. வீரகேசரி பத்திரிகையின் மற்றும் ஒரு செய்தியாக மலேசிய பாராளுமன்றில் இலங்கை தொடர்பில் விவாதிப்பதற்கான பிரேரணை நிராகரிப்பு, வெளி விவகாரங்களில் தலையிட முடியாது எனவும் அறிவிப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் போர் குற்றங்கள் தொடர்பாக மலேசிய பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்பட்ட பிரேரணை நிராகரிக்கப்பட்டுள்ளது. இன்னொரு நாட்டின் வெளி விவகார விடயங்களில் தலையிட முடியாது என கூறி இலங்கையின் யுத்த குற்றம் தொடர்பில் விவாதிக்க முன்வைக்கப்பட்ட அவசர பிரேரணையை மலேசிய பாராளுமன்ற பிரதி சபாநாயகர் ஜுனைதீன் துவான்கு ஜஃபர் நிராகரித்தார். இதன்போது மலேசிய பாராளுமன்றம் இஸ்ரேல் நாட்டுக்கும் எதிராகவும் வேறு சில நாடுகளுக்கு எதிராகவும் தீர்மானங்களை நிறைவேற்றியதை பாராளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன் சுட்டிக்காட்டிய அதேவேளை டிவான் ராஜ்காட் பலஸ்தீன மற்றும் பர்மா குறித்து பாராளுமன்றத்தில் உரையாற்றியதை ஜொஹாரி அப்துல் சுட்டிக்காட்டியதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கைக்கு மட்டும் ஏன் விசேடமான நோக்கு என குலசேகரன் மற்றும் ஜொஹாரி பாராளுமன்ற வளாகத்தில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது கேள்வி எழுப்பினார். இம்மாத ஆரம்பத்தில் இலங்கையின் வடபகுதிக்கு மேற்கொண்ட விஜயத்தின் போது வடபகுதியில் காணப்படும் பயங்கர சூழ்நிலையை கண்டதாக குறித்த அவசர பிரேரணையை தாக்கல் செய்த ஜொஹாரி தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கை விஜயத்தின் போது தன்னோடு மலேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களான எஸ் ராமகிருஷ்ணன் மற்றும் மனோகரன் ஆகியோர் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபாகரனின் மனைவி பிள்ளைகளை ஜனாதிபதி பராமரிப்பதாக கூறியமையால் சபையில் சர்ச்சை, மன்னிப்பு கோரினார் அஸ்வர் எம்பி என்ற தலைப்பில் ஒரு செய்தி வீரகேசரியில் வெளியிடப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மனைவி மற்றும் அவரது பிள்ளைகள் ஜனாதிபதியின் பராமரிப்பில் இருந்து வருவதாக ஆளும் கட்சி எம்பி HM அஸ்வரினால் செவ்வாய்க்கிழமை கூறப்பட்ட கூற்று தொடர்பில் நேற்றைய அமர்வில் கடும் சர்ச்சை ஏற்பட்டது. அவ்வாறானதொரு கூற்றை தான் கூறவே இல்லை என்றும் ஊடகங்கள் தவறாக பிரசுரித்து இருப்பதாகவும் அஸ்வர் எம்பி மறுத்திருந்தார். கூற்று குறித்து அடங்கிய இருவட்டு தன்னிடம் இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சி எம்பி தயசிறி ஜெயசேகர கூறி இருவட்டை காட்டியதை அடுத்து மேற்படி கூற்றை தவறாக கூறிவிட்டதாகவும் அதற்கு பாராளுமன்றத்திடமும் சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் இடமும் மன்னிப்பு கோருவதாகவும் அஸ்வர் எம்பி தெரிவித்துள்ளார். பாராளுமன்றம் நேற்று புதன்கிழமை பிற்பகல் 1 மணிக்கு பிரதி சபாநாயகர் சந்திம வீரக்கொடி தலைமையில் கூடியது. சபையின் பிரதான நடவடிக்கைகள், வாய்மூல விடைக்கான கேள்வி நேரம் ஆகியன நிறைவடைந்ததும் ஆளும் கட்சி எம்பி அஸ்வர் சிறப்புரிமை பிரச்சினை ஒன்றை கிளப்பினார். இதன்போது அஸ்வர் எம்பி கூறுகையில், நான் நாடாளுமன்றத்தில் கூறிய விடயம் ஒன்றை ஊடகங்கள் திரிவுபடுத்தி வெளியிட்டுள்ளன. பிரபாகரனின் மனைவியும் அவரது பிள்ளைகளும் ஜனாதிபதி பராமரித்து வருவதாக ஒருபோதும் கூறவில்லை. வெளிநாட்டு தலைவர்களையும் எமது ஜனாதிபதியும் இணைத்து ஒப்பீட்டு ரீதியாக கூறினேன் என அஸ்வர் எம்பி தெரிவித்துள்ளார். இதன்போதே ஐக்கிய தேசிய கட்சியின் எம்பி தயசிறி ஜெயசேகர கையில் இருந்த இருவட்டை காட்டியதாகவும் இதனை அடுத்து சபையில் அஸ்வர் எம்பி பகிரங்க
பகிரங்கமாக மன்னிப்பு கோரியதாகவும் அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்ததாக யாழ்ப்பாணத்தில் வெளியாகும் உதயன் பத்திரிகை எடுத்துக்கொள்வோம். உதயன் பத்திரிகையின் ஒரு முக்கிய செய்தியாக அரசு கூட்டமைப்பு பேச்சு திட்டமிட்டபடி இன்று மாலை என்ற தலைப்பில் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. அரசுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கும் இடையிலான 7வது சுற்று பேச்சுவார்த்தை திட்டமிட்டபடி இன்று மாலை நடைபெறும் என கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் நேற்று உதயனுக்கு தெரிவித்தார். பிரச்சினைக்கு தீர்வு குறித்து ஆராய நாடாளுமன்ற தெரிவுக்குழு நியமிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் அறிவிப்பு, யாழ் அளவெட்டியில் நடைபெற்ற கூட்டமைப்பு பிரசார கூட்டத்தின் மீது ராணுவம் மேற்கொண்ட தாக்குதல் ஆகியவற்றால் பேச்சுக்களில் கூட்டமைப்பு கலந்து கொள்ளாது என பல தரப்புகள் சந்தேகம் தெரிவித்திருந்தன. இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகிக்கப் போவதில்லை என ஏற்கனவே கூட்டமைப்பு அறிவித்துள்ளது. அத்துடன் ஏற்கனவே இடம்பெற்றுள்ள 6 சுற்று பேச்சுக்களில் உருப்படியாக எதுவும் நடைபெறவில்லை என்றும் அந்த கூட்டமைப்பு குற்றஞ்சாட்டியுள்ளது. நீண்ட காலமாக சிறையில் இருக்கும் 850 அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும், இடம்பெயர்ந்தவர்களுக்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும், தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை கடந்த பேச்சுக்களின் போது கூட்டமைப்பு முன்வைத்த போதும் அரசு தரப்பு இது குறித்து காத்திரமான நடவடிக்கை எதனையும் எடுக்கவில்லை என்றும் கூட்டமைப்பு வட்டாரங்கள் விசனம் தெரிவித்ததாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பிரச்சனை தீர்வுக்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவை நியமிப்பது வெறுமனே காலத்தை கடத்தும் நடவடிக்கையாகும். மங்கள முனசிங்க ஆணைக்குழு, சர்வகட்சி மாநாடு போன்றவை வெறுமனே காலத்தை கடத்துபவையாக இருந்தன. அதே போலதான் நாடாளுமன்ற தெரிவுக்குழுவும் பயனுள்ள எதையும் சாதிக்கப் போவதில்லை எனவும் கூட்டமைப்பு வட்டாரங்கள் தெரிவித்ததாக உதயனின் அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. உதயன் பத்திரிகையின் மற்றொரு செய்தியாக நல்லிணக்க ஆணைக்குழு மீளமர்வு பற்றி முடிவில்லை, கிளிநொச்சியில் இன்று விசாரணை நடக்காது என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வடக்கில் இன்று இடம்பெறவிருந்த கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு இன்று கிளிநொச்சியில் நடத்தும் என தகவல்கள் வெளியான மீளமர்வு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் லக்ஷ்மண் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவை எப்போது நடக்கும் என்பது பற்றி இன்னும் முடிவு செய்யவில்லை. வடமாகாணத்தில் அழைக்கப்பட்ட மக்களுக்கான சாட்சியங்களை பதிவு செய்யும் அமர்வு கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்றும் நாளையும் இடம்பெற ஏற்பாடாகியிருந்தது. இருப்பினும் அது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பாக நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் லக்ஷ்மண் விக்ரமசிங்கவிடம் தொடர்பு கொண்டு கேட்டபோதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். வடமாகாணத்தில் முன்னர் இடம்பெற்ற அமர்வுகளை போல் அல்லாது குறிப்பிட்ட அழைக்கப்பட்ட மக்களுக்கான சாட்சி பதிவு நடவடிக்கைகளே இம்முறை இடம்பெற ஏற்பாடாகி இருந்தன. எமது நல்லிணக்க ஆணைக்குழு சில தகவல்களை பெற வேண்டியிருந்தது. அவற்றை பெறுவதற்காகவே இந்த சாட்சியங்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை மேற்கொள்ள திட்டமிட்டு இருந்தோம் எனவும், எனினும் எமக்கு அந்த தகவல்கள் வேறு வழியில் கிடைத்துள்ளன எனவும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் லக்ஷ்மண் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அதனால் இன்றும் நாளையும் நடைபெற ஏற்பாடாகி இருந்த அமர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் அவற்றை மீளவும் நடத்த வேண்டுமா என்பது தொடர்பில் ஆராய்ந்து வருவதாகவும் விக்ரமசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் ஸ்டீவன் மற்றும் அமுதன்.